ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரல் ஸ்டோரி என்னன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பீக்கரை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்றாங்க. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த ஸ்பீக்கரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸ்பீக்கரும் வராரு, அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பேசும்போது அவர் தன்னோட சட்டப்பையில இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை வெளில எடுத்து தூக்கி காட்டி, இது யாருக்கெல்லாம் தேவைப்படுது, கை தூக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கை தூக்குறாங்க. எல்லாரும் கை தூக்குறாங்க. இந்த உலகத்துல பணம் தேவைப்படாதவங்க இல்ல வேணான்னு சொல்றவங்க யாராவது நம்ம கிட்ட இருக்குமா? இல்ல இல்லையா? சோ எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது, எல்லாரும் கை தூக்குறாங்க. இப்ப அந்த ஸ்பீக்கர் அந்த 100 ரூபாய் நோட்டை பக்கத்துல இருந்த பூத்தொட்டியில இருக்க மணல்ல போட்டு பெரட்டி எடுக்கிறாரு. அது ரொம்ப நல்லா அழுக்கா மாறிடுது. இப்ப திரும்பவும் தூக்கி காட்டுறாரு. இப்ப இது யாருக்கு தேவைப்படுது, கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் எல்லாரும் கை தூக்குறாங்க. ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் மணி, ரைட்டா? ஏன்னா அது எப்படி இருந்தாலும், அழுக்கா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அதோட மதிப்பு மாறாது இல்லையா? சோ எல்லாருமே கை தூக்கிடுறாங்க. இப்ப திரும்ப ஸ்பீக்கர் என்ன பண்றாருன்னா, அதை நல்லா சுருட்டுறாரு, கசக்குறாரு. ரொம்ப நல்லா கசங்கிடுது. திரும்ப விரிச்சு காட்டி, இப்ப இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. திரும்பவும் எல்லாருமே கை தூக்குறாங்க. ஓகே, இப்ப அந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஆர்வம் ஆயிடுது. அடுத்து இந்த ஸ்பீக்கர் என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு கேக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஸ்பீக்கர் கண்டினியூ பண்றாரு. இந்த 100 ரூபாய் நோட்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, வாழ்க்கையில நம்ம பல அனுபவங்களை ஃபேஸ் பண்ணுவோம். அது நமக்கு வேதனைகளை தரலாம், நம்மளை காயப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், என் மன உளைச்சலுக்கு கூட ஆளாக்கலாம். நம்ம எந்த மாதிரியான அனுபவத்தை ஃபேஸ் பண்ணாலும் நம்ம மதிப்பு எப்பயும் குறையாது. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, இப்படி நமக்கு நாமளே யோசிச்சு நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க கூடாது. நம்மள நாம ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்மளோட முன்னேற்ற பாதையில நம்ம போகணும். எப்பெல்லாம் நீங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்றீங்களோ அப்ப இந்த 100 ரூபாய் நோட்டு நினைச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்டர்னல் அப்பையரன்ஸ் மாறினாலும் இதோட மதிப்பு எப்படி மாறாதோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்கும். நம்ம ஒவ்வொருவரும் மதிப்பானவங்க இப்படி சொல்லி அந்த ஸ்பீச் முடிக்கிறாரு. சோ இப்ப அந்த ஸ்பீக்கர் கொடுத்த அந்த ஸ்பீச்லயே நமக்கு தேவையான மாரலும் கிடைச்சிடுது இல்லையா? சோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். யூ ஆர் இன்வேல்யூபிள். நீங்கள் விலை மதிப்பு இல்லாதவங்க. சோ நெவர் லூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இத மாதிரியான நல்ல ஸ்டோரிகளை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.